பாகிஸ்தானில் வர 23 மார்ச் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு ரிப்பப்ளிக் டே கொண்டாடணும். ஆனால் இங்கே ஏற்கனவே மிடில் ஈஸ்ட் ஏஷியாவில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக அங்கே ஆயிலும் ரொம்ப தட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க ஏற்கனவே 50% வந்துட்டு ஆயில் கன்சம்ஷனை குறைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்ஸு, மினிஸ்ட்ரிஸு, ஈவன் பார்த்தீங்கன்னா மிலிட்ரிஸுக்கு கூட இவங்க கட்டுப்பாடை விதிச்சிட்டாங்க. தேவைங்கிற இடத்துல மட்டும் நீங்கள், அது நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் போங்க, பணத்தை செலவு பண்ணுங்கள், ஆயிலை செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் யாரும் செலவு பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 23 மார்ச் ரிப்பப்ளிக் டே வருது. மிலிட்ரி பெரடை நடத்தணும், அதுக்கும் அவங்க தடை வச்சுட்டாங்க. அதாவது மிலிட்ரி ரிலேட்டட் சிரமினல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. சிம்பிளாகவும் அதே நேரத்தில் டிக்னிட்டியாகவும் கொண்டாடணுன்ட்டு பாகிஸ்தான் அதிபர் ஷெராப் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2019 23 வரைக்கும் கொரோனா இருந்துச்சு, அதில் பெருத்த பாதிப்பு இருந்துச்சு. அவங்க வந்து பொருளாதார சீர்குலைவுலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் ஏஷியாவில் போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் போர் நடந்துகிட்டு